டேய் இதண்டா கரெக்டான டைம். அடுத்த 3 நாளைக்கு இவனுக்கு ஃபீவர், தலைவலி, பாடி பெயின் வர வச்சு சம்மன் அடிக்கலாம் வாங்கடா. ஏய் ஜோக்கர்ஸ், என்ன செட்டிங்கா? நாங்களா இருக்கிற வரைக்கும் எங்க மாஸ்டர் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கைஸ், நம்ம சண்டை போடும்போது மாஸ்டருக்கு பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். அவனுக்கு தலைவலி, உடம்பு வலி வரதுக்குலாம் இவனுங்களை போட்டு தரலாம் வாங்கடா. 2 10 தலைவலி, ஃபீவர், கால் வலி சீக்கிரம் சரியாகணுமா? டோலா 650 போடுங்க. உன்ன இப்ப அவன் போட்டான். இந்த வாரத்துல நீ 4வது டேப்லெட் அவன் அடிக்கடி எல்லாம் போட கூடாதோ. ஏய் யாரா இவன்? அடிங்க. ஃபீவர் வந்தா டோலா போடாம போலவா போடுவாங்க. ஜுரம் வந்தா டோலா போறதானே இந்த இந்தியன்ஸோட வழக்கம். அப்பதான் சீக்கிரம் சரியாகும். உன்ன போட்டா ஃபீவர் சரியாகுமா? அப்ப போய் அவங்கள சண்டை போட்டு ஃபீவர் சரி பண்ணு. என்னால அவங்கள சண்டை போட முடியாது. என் வேலை அதெல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு சண்டை போட்டு ஃபீவரை கம்மி பண்றது நம்ம. இவன் வெறும் பாடியோட டெம்பரேச்சர், பாடி பெயின் மட்டும் தான் கம்மி பண்ணுவான். ஆனா இந்த மக்கள் நம்ம டோலோ போட்டதான் ஃபீவர் சரியாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கூட விடுங்க பாஸ், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேன். தலைவலிக்கு டோலோ, கால் வலிக்கு டோலோன்னு எதனால அடிக்கடி பெயின் வருதுன்னு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. சீக்கிரம் சரியாகணும்னு இஷ்டத்துக்கு போட்டு உடம்பு கெடுத்துக்கிறாங்க பாஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரெயின் தான்டா. அவனுக்கு இருக்குடா அவனுக்கு. டேய் பிரெயின் நாயே, சோறு சாப்பிடுற இல்ல மேகி கக்கா 2 சாப்பிடுறியாடா? டோலாவை திரும்பி பாடுறா. இஷ்டத்துக்கு போட்டா லிவர் டேமேஜ் அவன் போட்டுருக்கு பாடுறா. ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீக்கிரம் ஃபீவர் சரி ஆகணும். வீட்டுல உட்காந்து 3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சேலரியில புடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் லோன் ஏறு உங்க தாத்தா கட்டுவாரா? வெயிட் ஆஃப் போன இங்க பாரு, என்னெல்லாம் எப்பயாச்சும் போட்டா ஒண்ணும் ஆகாது. ஆனா அடிக்கடி போட்டா கண்டிப்பா லிவர் இல்ல கிட்னி டேமேஜ் ஆகும்டா. இந்த கிட்னி எல்லாம் கொஞ்சமா இருக்கும் போது சிம்டம்ஸ் காட்டாது. பெருசானதுக்கு அப்புறம் தான் திடீர்னு 10 லட்ச ரூபா மொய் வைடான்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் கூட போட்டிருக்க மாட்டான். அடிக்கடி போட வேணாம் சொல்றது அவள் தான்.